என்னுடைய கதை அலைவரிசைக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய குறுங்கதை நம்பிக்கை. 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெல்லிதாய் காற்று வீசிக்கொண்டிருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ, காற்று வீசுகின்றது, நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்தும் விட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது. அறிவு என்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த அந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன், என்னை வைத்து மற்ற 3ஐயும் பற்ற வைத்துக்கொள் என்றது. சிறுவன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். நான் தான் நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. நாம் எப்பொழுதும் வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் இந்த குறுங்கதையை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. நீங்கள் இந்த அலைவரிசையை பதிவு மற்றும் பகிர மறந்துடாதீர்கள். பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.